சவுத்தம்டன் தமிழ் பாடசாலையில் பொங்கல் நிகழ்வை இனிமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று பழந்தமிழரின் கிராமிய கலையான வில்லிசை மூலம் உங்களை மகிழ்விக்க வந்துள்ளோம். தமிழ் மரபின்படி முதலில் பிள்ளையாரை வணங்கி எமது வில்லிசையை ஆரம்பிக்கிறோம். தந்தரத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பார வில்லிசை பார முன்னே வந்தருள்வாய் கணபதியே ஆமா வந்தருள்வாய் கணபதியே தந்தரத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பார வில்லிசை பார முன்னே வந்தருள்வாய் கணபதியே ஆமா சபையில் உள்ள பெரியோர் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எமது வில்லிசையில் ஏற்படும் சொற்குற்றம் மற்றும் பொருட்குற்றம் அனைத்தையும் உங்கள் பரந்த மனதால் மன்னிக்கும்படி கேட்கிறோம். எனக்கு ஆர்வத்தை அடக்க முடியவில்லை. இன்று நான் நலந்தமையின் கதையை சொல்ல போகிறேன். இது என்ன கதை? நான் கேள்விப்பட்டதில்லையே. அது சரி, உங்களுக்கு வேற என்ன கதைகள் தெரியும்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, இப்படி பல கதைகள் தெரியும். சரி சரி, இன்று நான் புகழேந்தி புலவர் எழுதிய நலவெண்பாவை வில்லு பாட்டு மூலம் இலகுவாக புரிந்து கொள்ளுமாறு கூறப்போகிறேன். இது எப்படிப்பட்ட கதை? எனக்கு கதை கேட்க நல்ல விருப்பம். இது உண்மையில் மகாபாரதத்தின் துணை கதை, அதாவது இடையில் சொல்லப்பட்ட கிளைக்கதை. தர்மன் சூதாட்டத்தில் தோற்றான். தன்னையும் சகோதரர்களையும் ஏன் மனைவியை கூட கௌரவர்களுக்கு அடிமையாக்கினார். தர்மனின் சூதாட்டத்தினால் பாண்டவர்கள் நாடு நகை ஏன் வீடு கூட இல்லாமல் பாரத யுத்தத்துக்கு தயாராகினர். தர்மனின் தவறால் நல்லவர்கள் நாடு எல்லாம் அழிய போகிறது என்று கவலையுற்ற சமயம் அதனை தேற்றுவதற்கு வியாசர் இக்கதையை கூறினார். என்ன, நானும் சூதாட்டத்தில் தோற்றவனா? ஆமா, நலன் தர்மன் இருவரும் நல்லவர்கள். சூதாட்டம் என்ற தீய பழக்கத்தினால் எல்லாவற்றையும் இழந்து தம்மை சேர்ந்தோரையும் கவலையாக்கினர். என்ன, நலன் மனைவியை வைத்து சூதாடினானா? இல்லை இல்லை, அவன் அந்த தவறு செய்யவில்லை. தன் காதல் மனைவியை வதித்தான். தன் மனைவி தனக்கு உரியவர், ஆனால் தன் உடைமை இல்லை என்று உணர்ந்தான். அதனால் எல்லாம் இழந்த போதிலும் தன் மனைவியை பணையப்பொருளாக வைக்கவில்லை. அந்த மக்கள் நல்லதாய் போய்விட்டது. தர்மனை சமாதானப்படுத்த, நீ மட்டும் இப்படி சூதாடி அழியவில்லை. உனக்கு முன்னரும் இப்படி நலன் என்பவர் சூதாடி மிக துன்பத்துக்குள்ளானார் என்று கூறினார். நான் சோதனையில் குறைந்த மதிப்பெண் பெறும்போது, என்னை பெற கட்டி காடும் குறைந்த மதிப்பெண் பெறும்போது எனக்கு ஒரு சமாதானம் வரும். அது போலவா? அது மட்டுமல்ல, நலன் பல சோதனைகளை தாண்டி இறுதியில் வெற்றி பெற்றார். எல்லா துன்பங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு என்று தேற்றினார். சரி சரி, கதைக்கு பாருங்க. புகழேந்தி புலவர் நலனின் சிறிய கதையை சில பல கற்பனைகளை புகுத்தி இறவரக்க முற்பட 427 வெண்பாக்களில் நயம்பார் பாடியுள்ளார். அப்ப பல கற்பனைகள் இருக்கிறதா? உண்மைகள் சொல்லும் போது இப்படி பல புனைக்கதைகளை எழுதுவது புலவர்களின் இயல்பு. அதை நாம் ரசிக்க வேண்டும். தமிழ் சினிமா படத்தில் பாடலாற்றி வருவது போலவா? பாத்திரங்களின் பெருமைகளை கூறுவதற்கு சில பல அறிவியலுக்கு புறப்பான கற்பனைகளை புகுத்தியுள்ளனர். பாலில் கலந்த நீரை விட்டு அன்னம் பாலை மட்டும் குடித்தது இல்லையா? அதுபோல் நற்கழத்தைகளையும் இலக்கிய நயத்தையும் நலவெண்பா மூலம் அறிய முடியும். சரி சரி, நான் கதை கேட்க ஆவலாக இருக்கிறேன்.
நெடுநாட்டை நளன் என்னும் மன்னன் நீதி தவறால் ஆண்டு வந்தான். ஆமாம். அவன் நாடு எப்படி இருக்கும்னு தெரியுமா? எப்படி இருக்கும்? சீரமதி குறைக்கு செம்மையாய் பிறப்ப ஆவலவில் பூந்தாரான் தனிக்காத்தான் மாதரர் கூட்டும் பைங்கிலியும் ஆரற் பறந்தும் ஒரு கூட்டில் வாழ உலகு. என்ன கிளியும் பறந்தும் ஒரு கூட்டல் வாழ்ந்தனவா? ஆமாம், மக்களும் விலங்குகளும் எந்த பகையுணர்வோ அச்சமோ இல்லாமல் வாழ்ந்தார்கள். நாடு நாடு அதை பாராவிட்டால் ஏது பேரு. நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு. வாழும் குலமாத தினம் பார்த்ததில்லை, வந்த நினைவங்கள் மனம் பார்த்ததில்லை, வீரர் விழி தாழ்ந்து நிலம் பார்த்ததில்லை, வெற்றி திருமாது நடை போரும் எல்லை. நாடு நாடு அதை பாராவிட்டால் ஏது பேரு. நெடுநாட்டு மன்னன் நளன் எப்படி இருப்பான்னு தெரியுமா? கமல், ரஜினி, விஜய் அல்லது அஜித் பொன்னியின் செல்வன் வந்த ஜெயம் ரவி மாதிரியா? மாதவன் சூர்யா போலவா? நளன் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன், இளம் ஆண் சிங்கம். அவன் பனிப்பெண்கள் சூழ நந்தவனம் சென்றான். அங்கு ஒரு அழகிய எண்ணத்தை பார்த்தான். அதன் நடையை ரசித்தான். அப்போது அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம்? இளம்பெண்களின் நடையை அன்னநடை என்று கூறுவார்கள். நடையில் யார் சிறந்தது என்றுதான் சந்தேகம் வந்தது. உடனே பணிப்பெண்களிடம் அவ்வண்ணத்தை பிடித்து தருமாறு கட்டளையிட்டான். நாரி மரவண்ணத்தை நல்ல மயக்குலா ஓடி வளைகின்ற தொப்பவே நீடிய நற்பைங்கூந்தல் வல்லியர்கள் பற்றி கொறுபோந்து தங்கோவின் முன்னை சாசாத. நான் சொல்கிறேன் அதன் கருத்தை. நீண்ட கூந்தலையுடைய பெண்கள் மயில் கூட்டம் ஒன்று ஒரு அன்னத்தை சுற்றி வளைப்பது போல் நீண்ட கூந்தலையுடைய பெண்கள் அன்னத்தை நோகாமல் பிரித்து நல்ல நிறம் கொடுத்தனர். நலன் அதை வைத்து என்ன செய்ய போகிறான்? அன்னம் பயப்பட போகிறது. நளன் அன்னத்தை பார்த்து சொன்னான். அஞ்சல் மரவண்ணமே உந்த நடி நரையும் பஞ்சி அடையார் மணி நரையும் விஞ்சியத காண பிரித்தது காணென்றான் களி வந்து மான பிரித்தார் மண். அன்னமே அஞ்சாதே, யாருடைய நடை அழகானது? உனதா அல்லது இளம்பெண்களினுடையதா என்று நலன் கேட்டான். சரிதானே நான் சொன்னது? சவுத்தண்டன் பாடசாலை பிள்ளைகளுக்கு தமிழ் இலகுவாகிவிட்டது. ஆமாம். அன்னம் தமையந்தியின் நடைகள் சிறந்தது என்று கூறியது. யார் இந்த தமயந்தி? விதர்ப்ப நாட்டு மன்னன் பீமனின் மகள். என்ன மகாபாரதத்துல வரும் பீமனா? முதலில் சொன்னதை கவனிக்கவில்லையா? இது மகாபாரதத்துக்கு முந்தைய வந்த கதை. சரியாக சொன்னீர்கள். தமையந்தியின் அழகிற்கும் குணத்திற்கும் நிகர் அவளேதான். ஆமாம். அன்னம் தமையந்தியை பற்றி கூறியது. நாகுணமும் நாற்பரையா ஐம்புலனும் நல்லமைச்சா ஆர்க்கும் சிலம்பே அணிமுரசா பெண்வரையும் வாழுமே அண்ணா பதனம் அதி குறைகள் ஆளுமே பெண்மை அரசு. அரசனுக்கு காதல் வந்திருக்குமே. பார்த்த பெண்ணை விட கேட்ட பெண்ணின் அழகு மனதை தொடும் என்று பல கதைகள் கூறியிருக்கிறது. ஆமாம், எத்தனை திருமணங்களில் மற்றவர்களின் கதை கேட்டு ஏமாந்தவர்கள். ஆனால் இக்கதையில் அன்னம் உண்மையை மட்டும் கூறியது. என்னவென்று சொல்வதம்மா வந்தியவர் பேரழகை சொல்லும் மொழி இல்லையம்மா பொலிகரும் பேரழகை அங்கிமது நிறைந்தவளை என்னென்று நிறைந்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அது எப்படி சொல்வேனோ அவள் மேகம் பாராத பாடிலா இந்த பூலோகம் பாராத தேனிலா என்னவென்று சொல்வதம்மா வந்திய
பண்ணும் தூதா மனிதர்கள் இல்லையா? மனிதர்களை விட விலங்குகள் நன்றியையும் நம்பிக்கையும் உடையவை. பணத்திற்காகவோ வேறதற்காகவோ விலை போக மாட்டாதவை. மிகச்சரி. அன்னம் தமையந்திரம் பறந்து சென்று நலனது காதலை கூறியது. செங்கோலார் மங்கையர்கள் தம்மனதை வாங்கும் தருந்தோளார் மெய்மை நலனென்பார் மேலிடத்தும் நாளிடத்தும் மிக்கார் உலகென்பார் வேதனுலகு. என்ன தமையந்தியும் நலனில் காதல் கொண்டு விட்டாளா? அன்னம் தமையந்தியிடம் பறந்து சென்று தனியிடம் அழைத்து நலனது காதலை கூறியது. தமையந்தி நலனது நிலையை அடைந்தால் தன்னிலையை கூறும்படி அன்னத்தை அனுப்பினாள். இங்க நலன் வலிமேல் விழி வைத்து காத்திருப்பானே. ஆமாம், அன்னத்தின் வாய்ச்சொல்லே தான் அவன் உயிர் பங்கேற்கிறது. ஆமாம், அன்னம் நலனிடம் பறந்து சென்று தமையந்தியின் காதலை கூறி அவனுக்கு உயிரளித்தது. இப்போது தமையந்தி நிலை என்ன? தமையந்தியின் பெற்றோர் அவளின் தோழியின் மூலம் நலன் தமையந்தி காதலை பற்றி அறிந்தனர். பிள்ளைகளின் விருப்பத்திற்கு மதிப்பளித்து சுயம்பரத்துக்கு ஆயத்தம் செய்தனர். சுயம்பரம் என்றால் என்ன? சுயம்பரம் என்றால் அரசிமார் தம் மனவாளனை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி. சில அரசுகள் போட்டி வைத்து தமக்கு விரும்பியவரை தேர்ந்தெடுப்பர். சிலர் தாம் விரும்பியவருக்கு மாலையிட்டு தம் தெரிவை வெளிப்படுத்துவார்கள். போட்டி வைத்து கல்யாணம் என்றால் என்று பலருக்கு நடக்காமல் போய்விடுமே. பீமன் இன்றிலிருந்து 7ஆம் நாள் சுயம்பரம் என்று அறிவித்தார். நான் உட்பட அனைத்து அரசர்களும் சுயம்பரம் செல்ல ஆயத்தம் செய்தனர். தேவர்கள் கூட தமையந்தியின் அழகையும் குணத்தையும் பார்த்து அவளை திருமணம் செய்ய விரும்பினார்கள். பேச்சிலை வரப்போகிறது. ஓமோ, நலனது தேர் செல்லும் வேகத்தையும் ஆர்வத்தையும் பார்த்த அக்கினி, வருணன், யமன் போன்ற தேவர்கள் அவனை வழிமறித்தார்கள். என்ன தேவர்களா? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? எனக்கு தெரியும். ஆதிகால மக்கள் முதலில் இயற்கையை வணங்கி தமது சக்திக்கு அப்பாற்பட்ட இயற்கை நிகழ்வுகளுக்கு தெய்வங்களை உருவாக்கினர். அவர்களை வணங்கி தம்மை காக்குமாறு வேண்டினர், நன்றி செலுத்தினர். சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விழா நாம் கொண்டாடுகிறோம். இயற்கையை பார்த்து உணர முடியும். அவர்களை தெய்வங்களாகவும் தேவர்களாகவும் உருக்கொடுத்த அளித்த கதைகளை நாம் படித்துள்ளோம். கிரேக்க நாகரிகத்தில் கூட கிரேக்க தொன்மை கதைகளை பலவற்றில் இவ்வாறான பல தேவர்களையும் கடவுளையும் காண முடியும். பல உண்மை கதைகளை சொல்வதற்காக இப்படி பல புனைக்கதைகள் எழுதுவது வழக்கம். அது சரி, தேவர்கள் ஏன் நலனை வழிமறித்தார்கள்? தேவர்கள் நலனை வழிமறுத்தி நாங்களும் வேறே நீ விருப்பத்துடன் செய்வாயா என்று கேட்டனர். கொடை வரலான நலன் அவர்களுக்கு மறுப்பு சொல்வது கீழ்மையானது என்று நினைத்து அவர்களுக்கு சம்மதம் கொடுத்தார். சரியாய் போய்விட்டது. இப்படி யோசிக்காமல் வாக்கு கொடுத்து எத்தனை பேர் துன்பப்பட்டிருக்கிறார்கள். ஓமோம், விடயத்தை கேட்ட பின் வரும் கொடுக்கலாம். முதலில் கொடுப்பது முட்டாள்தனம். விலை செய்து விட்டான். தேவர்கள் நலனை இரகசியமாக தமையனிடம் சென்று அவர்களில் ஒருவரை திருமணம் செய்வதற்கான கட்டளையிடுமாறு கேட்டனர். நலன் மறைந்து செல்வதற்கான மாயத்தையும் செய்து உதவினார். ஆமா, என்ன நலன் கடமை செய்ய சென்றானா? கருணை காதலை மறைத்து விட்டதா? ஓஹோ, தமையந்தியை கண்டவர் தன்னிலை மறந்தார். இவன் யாரோ வந்தது எதுக்காக? சிரிக்கின்றான், ரசிக்கின்றான், எனக்கே எனக்காக. என்னாச்சு எனக்கே தெரியவில்லை. அட என்ன இது எப்படி மாட்டிக்கொண்டேன்? இது பிரிக்கிறதா பிரிக்கலையா யாரும் கேட்டு சொல்வேன். தமையந்தியை பார்த்த நலன் தன்னிலை மறந்தார். தமையந்தியிடம் தான் தான் நலன் என்பதை அறிவித்தார். இப்படி கல்வனை போல் பிறர் மனை நுழைவது கீழ்மையானது என்றாலும் நான் தேவரின் கட்டளையை நிறைவேற்றி வந்துள்ளேன் என்று கூறினார். தேவரின் கட்டளையை கூறினார். ஆமாம், தமையந்திக்கு நலனின் தூயுள்ளம் விளங்கி இருக்கு. அதற்கு அவன் என்ன சொன்னான்? மன்னா, இந்த சுயம்பரம் உனக்காகத்தான். தேவர்கள் வரட்டும், தடுக்க வேண்டாம். நீ மட்டும் பெறாமல் இருக்காதே மன்னா என்று கூறி அனுப்பினார். தேவர்களுக்கும் நலனுக்கும் மனநிறைவு ஏற்பட்டிருக்குமே. தேவர்கள் நலனின் தூய உள்ளத்தை பாராட்டி அவனுக்கு வேண்டும் போது உணவு, நீர், மலர்கள், நெருப்பு, ஆடைகள் போன்றவை கிடைப்பதற்கான பலத்தை கொடுத்தனர். தமையந்தி நலன்
நலனுக்கு மாலையிட்டாளா? தேவர்கள் மாயம் செய்து நலனை போல் மாய உறவில் வீற்றிருந்தனர். அப்படியா? தமையந்திக்கு இதில் எது உண்மை நலன் என்று விளங்கவில்லை. சிறிது யோசித்தால் தேவர்களின் கண்கள் இமைப்பதில்லை, கால்கள் தரையில் படுவதில்லை, பூமாலைகள் வாடுவதில்லை என்று எல்லாவற்றையும் நினைத்தால் உண்மை நலனுக்கு மாலையிட்டாள். ஆமாம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு தம்பதிகள் மாறியவே எல்லாரும் கண்டு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு தம்பதிகள் மாறியவே எல்லாரும் கண்டு. கல்லோட்டு மேலோட்டு காத்திருங்கள் கொண்டு, கல்லோட்டு மேலோட்டு காத்திருங்கள் கொண்டு, நலமாக மாறியவே எல்லாரும் கண்டு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு தம்பதிகள் மாறியவே எல்லாரும் கண்டு. நன்றி, வணக்கம். இல்லை இல்லை, இனிதான் முக்கிய கதை வரப்போகிறது. புகழேந்தி புலவர் இக்கதையை 3 காண்டங்களாக பிரித்தார். ஓஹோ, சுயம்பர காண்டம், கலி தொடர் காண்டம், கலி நீங்கு காண்டம். சரி சரி. காதல் மனைவியை திருமணம் செய்து நலன் எப்படி மகிழ்ச்சியா வாழ்ந்திருப்பானே. ஆமாம், நெடுநாட்டில் 12 ஆண்டுகளாக மனைவியுடன் கவிதைகளாக ஒரு மகனும் ஒரு மகளும் பெற்று வாழ்ந்தனர். அப்போ அதுக்கு பிறகு மகளுடன் வாழவில்லையா? ஆமாம், கலியனால் சில ஆண்டுகள் நலனும் தமையந்தியும் படாது பாடுபட்டனர். யார் இந்த கலியன்? தேவர்கள் தமையந்தியை திருமணம் செய்யாது கலியன் எனும் சனீஸ்வரனுக்கு பெரும் மனக்கசப்பை உண்டாக்கியது. அப்படியா? இனப்போராட்டம் அவரை பற்றியது. அவர் ஏதாவது துணை செய்தால் அவரை பிடிப்பதற்கு காத்திருந்தார். என்ன கொடுமை! என்ன நடந்தது? என்ன பிழைவிட்டார்? பெருப்பதை விடவில்லை. கோயில் செல்லும் போது கோயில் சடங்கில் கால் கழுவும் போது சிறு ஆளுக்கு காலில் ஒட்டி இருந்தது. அதை பெரும் குற்றமாக கலியன் எடுத்து நலனை பிடித்தான். அதுதான் செய்வனத்திருந்துச்சே என்று பெரியோர் கூறுவார்கள். கலியன் நலனை பற்றி கொண்டார். கலியன் புத்கரன் எனும் அரசரை உதவி கலைத்து நலனை சூதாட்டத்துக்கு அழைத்தான். நலனும் கலியன் பாதிப்பால் சூதாட்டத்துக்கு சம்மதம் கொடுத்தார். ஆமாம். நல்ல காலம் உள்ள போது கெட்டு பழக்கத்தால் பாதிப்பு பெரிதும் இருக்காது. ஆனால் கெட்ட காலம் வரும்போது அது அவர்களை அழித்து விடும். அதுதான் சூதாட்டம், களவெடுத்தல், மத அருந்துதல், புகைப்பிடித்தல், இப்படி கெட்ட விதயத்தை பழகவோ நினைக்கவோ கூடாது என பெரியோர் கூறுவர். நலன் தனது நாடு நகர் எல்லாவற்றையும் இழந்தான். கலியன் புட்கர பக்கம் இருக்கிறானே. புத்கரன் தமையந்தியை வைத்து ஆடும்படி கேட்டான். அப்பதான் நலனுக்கு சுயநினைவு வந்தது. அடபாவமே! புத்கரன் கெட்ட குணத்தை அறிந்து கொண்டு உடனே அவ்விடத்தை விட்டு மனைவியுடனும் பிள்ளைகளுடனும் வெளியேறினான். நலன் தமையந்தியின் பெற்றோர் நாடான விதப்பு நாட்டிற்கு செல்லலாம் தானே. அதனால தன்மான குறைவாக கருதுவானே. ஆமாம், தன் பிள்ளைகளை ஒரு அந்தனர் மூலம் தமையந்தியின் பெற்றோரிடம் அனுப்பினான். தமையந்தி தன் கணவரை விட்டு பிரிய மாட்டாள் என்று கூறினாள். இன்பத்திலும் துன்பத்திலும் கணவருடன் வாழ்வதே நல்ல மனைவி நினைப்பாள். இருவரும் எங்கே சென்றனர்? தெய்வம் தந்த வீதி இருக்கு, இந்த ஊரண்ட சொந்த வீரண்ட, இந்த ஊரண்ட சொந்த வீரண்ட ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ற நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ற நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த இருவரும் காடுகளிடையே வெகு தூரம் சென்றனர். கடலும் உள்ளிலும் நடந்த தமையந்தி மிகவும் துன்பப்பட்டாள். இரவு இருவரும் ஒரு பாழடைந்த மண்டபத்தில் பிடித்திருக்கும் போது நலன் தமையந்தியை விட்டு பிரித்தான். பாவம் தமையந்தி. என்ன மனைவியை நள்ளிரவில் நடுக்காட்டில் விட்டு விட்டு போனானா? அவள் தனியே இருந்தால் தன் பெற்றோரை தேடி செல்வாள் என்று நினைத்திருப்பான். அதுக்காக பாதுகாப்பு இடத்தில் அழகிய இளம் மனைவியை விட்டு செல்லலாமா? கலியன் நலனை பிடித்திருந்தால் அவனால் தெளிவாக சிந்திக்க முடியவில்லை. தமையந்தி நலன் தன்னை விட்டு சென்றதை அறிந்தார். அவளால் புலம்பினார். உன்னை தானே தஞ்சமென்று நம்பி வந்தேன் நானே,
நடந்தது? எனக்கு பயமாக இருக்கிறது. இருட்டில் ஒரு மலைப்பாம்பு தமையந்தியை சுற்றி பிடித்து விழுங்க முயற்சி செய்தது. என்ன கொடுமை! நீ பயங்கரமா இருக்கிறது. என்ன அவளின் கூச்சல் ஒருவருக்கும் கேட்கவில்லையா? அவ்வழியாக சென்ற ஒரு வேடன் காதல் அவளின் கூக்குரல் கேட்டது. அவன் வில் கொடுத்து மலைப்பாம்பை கொன்று தமையந்தியை காப்பாற்றினான். நல்ல காலம் வேடன் அப்படி வந்தான். நல்ல காலம் கெட்ட காலமாக மாறியுள்ளது. வேடன் தமையந்தியின் அழகை பார்த்து அவளை தனக்குரியவளாக மாற்றுவதற்கு நினைத்தான். கற்புள்ள தமையந்தியால் அதை பொறுத்திருக்க முடியாது. ஆமாம், அவளின் கற்பின் கனலினால் வேடன் சாம்பலானான். தமையந்தி அலைந்து ஒருவாரி சேதி நாட்டை அடைந்தாள். அழுக்கான உடையுடன் ஆதரவற்று நின்ற அவளை ஊர் மக்கள் அரண்மனை கலந்து சென்றனர். அங்கு அவள் முழு விவரம் சொல்லாமல் கணவர் தன்னை விட்டு சென்றதையும் அவள் அந்த பிரச்சனையை மட்டுமே கூறினாள். அப்போது அவள் உண்மையாக யார் என்பது ஒருவருக்கும் தெரிந்திருக்காது. அப்போது அவள் எங்கே தங்கினாள்? அரசி அவளை அங்கே அரண்மனை தங்க வைத்து அன்பாக ஒரு தாயை போல் நடந்து கொண்டாள். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார பங்கேறும் தமையந்தி அங்கே அரண்மனையில் தங்கினாள். ஆமாம், விதர்ப்பனாக இருந்து வந்த அந்த அந்தனர் தமையந்தி அடையாளம் கண்டு பெற்றோரிடம் சேர்த்தார். பேசாமல் முதல்ல எல்லாம் விதர்ப்பனாக்கு போயிருக்கலாமே. புலி பசித்தாலும் கொள்ளை தின்னாதன் பார்க்கால். நலனுக்கு என்ன நடந்தது? நலன் காட்டு வழி செல்லும் போது கோலகன் எனும் பாம்பு காட்டு தீயில் அகப்பட்டு அல்லல்பட்டது. அது நலனை கண்டதும் அதை காப்பாற்றி மறந்துவிட்டது. நலன் கார்கோலகனை காப்பாற்றினான். ஆனால் அது அவரை கடித்து விட்டது. அரபாவமே, பாம்புக்கு பால் பார்த்தாலும் அது நந்தி தான் பக்கம். சிலரின் பிறவி குணத்தை மாற்றுவது கடினம். நலனும் அப்படித்தான் முதல் நினைத்தார். ஆனால் கார்கோலகனின் நஞ்சினால் நலன் கருமை அடைந்து உடல் குறுகி வயோதிப தோற்றம் அடைந்தான். கார்கோலகன் கூறினான், இது அவருக்கு நன்மை. ஒரு தரம் உங்களை அடையாளம் காண மாட்டார்கள். நீ எந்த ஊருக்கும் சென்று வாழலாம் என்று கூறினான். நான் உனக்கு ஒரு உடை தருகிறேன், அதை நீ அணியும் போது பழைய ஊருக்கு மாறுவாய் என்று கூறினான். இதை கேட்ட நலன் மகிழ்ச்சி அடைந்து அயோத்தி நகரை அடைந்தான். எப்ப நலன் தமையனிடம் சேரப்போகிறார்? நலன் அயோத்தி மன்னரிடம் தேர்ப்பாகனாகவும் சமயக்காரனாகவும் வேலை செய்தான். ஆமாம், தமையந்தியின் பெற்றோர் நலனை தேடுவதற்கு அந்தனரை அனுப்பினர். தமையந்தி நலனை நினைத்துக் கொண்டு கவலையில் இருந்தார். ஜீவன் பாடுது உன்னை நான் தேடுது, ஜீவன் பாடுது உன்னை நான் தேடுது, காணாமல் ஏங்குது மனம் வாழுது. எங்கேயோ பாதை மாறி எங்கெங்கோ தேடி தேடி ஜீவன் பாடுது உன்னை தான் தேடுது, காணாமல் ஏங்குது மனம் வாழுது. அந்தனர் எப்பினி நலனை அடையாளம் காண்பர். ஏதாவது நடத்தை வெற்றி அறிய முடியும். தமையந்தி அந்தனரிடம் கூறினால், நீ யார் மீதும் சந்தேகம் கொண்டால் நலன் தமையந்தியை பிரிந்த கதையை கூறுங்கள். அவர்கள் சொல்லும் பதிலை வைத்து யார் நலன் என்று அறியலாம் என்று கூறினார். அந்தனரும் பல இடம் சென்று அலைந்து நலனிடம் அரச குணம் இருப்பதை அறிந்து அவரிடம் உரையாடி இவன் தான் நலன் என்று உணர்ந்தார். என்ன நலனை கேட்டிருக்கலாமே. மறைந்த பாலன் அவர் சொல்ல போகிறானா? அந்தனர் தமையந்தியிடமும் பெற்றோரும் தன் சந்தேகத்தை கூறினார். தமையந்தி தனது அடுத்த சுயம்பரம் நாளை என்று அயோத்தி மன்னருக்கு கூறும்படி கட்டளையிட்டார். அந்த
மந்திரருக்கு ஒரே அலைச்சல் தான். அரசருக்கு பெரியவன் நான் நடந்தாய் போயிருப்பேன். கவனிப்பா பெரிய இருக்கும். அயோத்தி மன்னன் தமயந்தியின் சுயம்பரத்தை பற்றி கேள்விப்பட்டு தனது தேர் சாரதியான நலனை அழைத்து விடயத்தை கூறி தேரை ஓட்டுமாறு கட்டளையிட்டான். தேர் காற்றில் பறந்திருக்குமே. நலனின் மனநிலையில் எனக்கே கவலையாக இருக்கிறது. இருவரும் போகும் வழியில் தம் அறிவை பரிமாறிக்கொண்டனர். நலன் அரண்மனைக்கு வழியில் உள்ள பணியாளர் விடுதியில் தங்கினான். அரசர் அரண்மனைக்கு உள்ளிருந்த விருந்தர் மண்டபத்தில் தங்கினான். தமயந்தி தன் பிள்ளைகளை தோழியர் மூலம் நலன் இருக்கும் இடத்திற்கு அனுப்பினான். அப்படியா? நலன் பிள்ளைகளை கண்டதும் பெற்ற பாசத்தால் பரிவுடன் நடந்து கொண்டான். ஓஹோ, தமயந்தி இவன் தான் நலன் என்று உணர்ந்தாள். ஆஹா, என்னால் நான் உண்மையை மறைக்க முடியாது. ஆமாம், பீவரிடம் தான் தான் நான் என்பதை ஒப்புக்கொண்டான். இப்போது கலியன் விலகி இருந்தார். ஆண் பொருந்திய நலனை கலியனால் எதுவும் செய்ய முடியவில்லை. நலன் கார்கோடன் வழங்கிய உடையை அணைந்து பழைய உருவுக்கு மாறினான். நல்லவர்கள் ஒரு மாறினாலும் அவர் நற்குணம் மாறாது. அயோத்தி மன்னனுக்கு என்ன நடந்தது? அவர் வந்த போது சுயம்பர ஏற்பாடு எதுவும் என்று எழுந்த போது அவருக்கு தான் தவறான கதை கேட்டு வந்தது விளங்கியிருக்கும். ஆமாம், அவர் தான் சுயம்பரத்துக்கு வந்ததாக சொல்லவே இல்லையே. நல்லதாய் போய்விட்டது. நலன், தமயந்தி, பிள்ளைகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக இருந்தனர். சில நாட்களுக்கு பின் நலன் திரும்பவும் நெடுநாட்டுக்கு சென்று புட்கரனிடம் சூதாடி இழந்த எல்லாவற்றையும் பெற்றான். திரும்பவும் சூதாட்டமா? அதுதான் கடைசி சூதாட்டமாக இருந்திருக்கும். இனி கனவிலும் அதை நினைக்க மாட்டான். இக்கதை மூலம் புகழேந்தி புலவர் சூதாட்டம் போன்ற தீய பழக்கங்கள் எவ்வளவு ஆபத்தானது என்று கூறியுள்ளார். கலியன் விலகும் போது நலனிடம் ஏதாவது வரம் வேண்டுமாறு கேட்டான். வரமா? என்ன வரம்? என் கதை கேட்கும் நல்லோர் அனைவருக்கும் எந்த தீங்கும் செய்யாதே என்று கூறினான். கலியன் அதற்கு என்ன கூறினான்? உன் கதை உலகிற்கு ஒரு படிப்பினை. செய்வன திருந்தச் செய் என்பது நீ கற்றுத்தந்த பாடம். உன் கதை கேட்பவர் இனி விழிப்புடன் வாழ்வார்கள். அவர்கள் எந்த தவறும் செய்ய மாட்டார்கள். அவர்களை நானும் துன்புறுத்த மாட்டேன் என்று கூறினான். ஆஹா, இந்த கதை கேட்க மிக நல்ல காலம். செய்வன திருந்தச் செய்தால் எப்போதும் நல்ல காலம் என கூறிக்கொண்டு எமது வில்லிசையை இவ்வளவு நேரமாக பொறுமையாக கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். என்றால்